ப்ராடக்ட்டை பார்க்குறதுக்கு நல்லா கிளாசிக்காக இருக்குது. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கழட்டி நான் கூட என்ன நினச்சேன், இப்போ வந்து ஒரு தடவை கழட்டி மாட்டிட்டிங்கன்னா அதை வந்து திருப்பி போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். திருப்பி கழட்டி அந்த இதிலே வச்சுட்டு திருப்பியும் வந்து இதை தனியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி அதுக்கு கூட ஒரு ஓப்பனிங் வச்சு அடியில் ஒரு கேப் மாதிரி கொடுத்து அப்படியே வச்சுக்கலாம் மாட்டேது. நீங்கள் கழட்டணுன்னு அவசியம் இல்லையாட்டுது. நல்லா தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் காசு தான் 32,000. எதுவுமே ஒர்த் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதையாச்சும் ஒர்த்தாக பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்லாம் காட்டுது. என்னடா அது பிரைட்னஸ் ஓவராக அடிக்குது. ஆப்பிளுங்கிறாங்க. இந்த ஆப்பிளை வந்து இங்கே கரெக்டாக ஜூம் பண்ணால் எங்கிட்ட காட்ட மாட்டேங்குது ஒழுங்கா. ஆப்பிளே பிறந்து விட்டோம். ஆப்பிளே இங்கே வச்சு காட்டினா தான் தெரியுமா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது ஏதோ ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இதை ரெஜிஸ்டர் பண்ணி விட்ருவோம். 1 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. இது ஓப்பன் பண்ணி வச்சா தான் சார்ஜ் ஏறுமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை மூடி வச்சாலும் சார்ஜ் ஏறுமான்னு தெரியல. செமையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனித்தனியாக மைக்குக்கும் சார்ஜ் போட முடிய மாட்டேது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு யூஎஸ்பி சி டைப் ஓட்ட கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வச்சா தான் ஆன் ஆகுது. ஓப்பனாக எல்லாத்தையும் வச்சு சார்ஜ் பண்ணணுமா? என்னடா அது? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் கழட்டுறேன், ஆஃப் ஆகிடும் பாருங்கள். ஆனால் அது ஆஃப் ஆகலை. இது கழட்டா கொஞ்சம் நேரம் ஆக மாட்டேது. கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே ஆஃப் ஆகிட மாட்டேது. ஓகே, இப்போ மூட்டிட்டோம்னா வெளியே ஆஃப் ஆகிடுது. அப்போ சார்ஜ் ஏறுமான்னு தெரியலை. நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொசுக்கு தான். யூசர் மேனுவல்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது படித்து பார்த்ததில். ஓகே, அடுத்தது இது இதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு வருங்காலங்களில் காலம்தான் பதில் சொல்லும்.